பின் அவர் விருத்த சேதனத்தை அடையாளமாக கொண்ட உடன்படிக்கையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அதன்படியே ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றெடுத்து 8ஆம் நாளில் அவருக்கு விருத்த சேதனம் செய்தார். அவ்வாறே ஈசாக்கு யாக்கோபுக்கும் யாக்கோபு 12 குலமுதல்வருக்கும் செய்தனர். பின் நம் குலமுதல்வர்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்தியருக்கு விற்றுவிட்டனர். ஆனால் கடவுள் அவரோடு இருந்தார். அவருக்கு வந்த அனைத்து இன்னல்களினின்றும் அவர் அவரை விடுவித்தார். அத்துடன் எகிப்திய அரசரான பார்வோன் பார்வையில் யோசேப்புக்கு அருளையும் ஞானத்தையும் வழங்கினார். அரசர் அவரை எகிப்து நாட்டுக்கும் தன் உடைமை அனைத்துக்கும் ஆளுநராக நியமித்தார். பின் எகிப்து, கானான் ஆகிய நாடுகள் அனைத்திலும் பஞ்சமும் அதனால் மிகுந்த இன்னலும் ஏற்பட்டன. நம் மூதாதையருக்கு உணவு கிடைக்கவில்லை. அப்போது யாக்கோபு எகிப்து நாட்டில் உணவுப் பொருட்கள் கிடைப்பதாக கேள்விப்பட்டு முதல் முறையாக நம் மூதாதையரை அங்கு அனுப்பி வைத்தார். 2ஆம் முறை அவர்களை அனுப்பிய போது யோசேப்பு தம் சகோதரர்களை தாம் யாரென்று தெரியப்படுத்தினார். பார்வோனுக்கு யோசேப்பின் இனத்தார் யார் என்பது தெளிவாயிற்று. பின்பு யோசேப்பு தம் தந்தை யாக்கோபையும் தம் உறவினர் அனைவரையும் அங்கு வருமாறு சொல்லி அனுப்பினார். அவர்கள் 75 பேர் இருந்தனர். யாக்கோபு எகிப்து நாட்டுக்கு சென்றார். அவரும் நம் மூதாதையரும் அங்கேயே காலமாயினர். அவர்களுடைய உடல்கள் செக்கேமுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அங்கு ஆபிரகாம் அமோரின் மைந்தர்களிடம் வெள்ளிக்காசுகளை விலையாக கொடுத்து வாங்கிய கல்லறையில் வைக்கப்பட்டன.